அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகவும், அதன்படிதான் அதிமுக இனி நடக்க வேண்டும் என்றும் செய்திகள் என்பது இணையதளங்களிலும் அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலும் இடம்பெற்று அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியின் முன் ஒப்புதல் இல்லாமல் கட்சியின் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதோ அல்லது கட்சியின் பேரில் நிகழ்ச்சிகள் நடத்துவதோ கூடாது என அதிமுக தலைமை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த உத்தரவு கட்சி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் அமைப்பின் மத்தியில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அதிமுக தலைமை அலுவலகம் மீட்டுள்ள அறிக்கையின்படி பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று ஏராளமான இளைஞர்கள் கட்சியில் இணைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் தன்னார்வமாக இளைஞர்களை ஒருங்கிணைத்து சிலர் கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் சொல்றாங்க. இந்த நிலையில் அங்கீகாரம் பெறாத அறிவிப்புகள் மற்றும் நிகழ்ச்சிகள் வெளியாவதால் குழப்பம் ஏற்படுவதற்கும் தவறான தகவல் பரப்புவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கட்சி தலைமை என்பது தெரிவித்திருக்கிறது. இதனை தவிர்க்கும் வகையில் அதிமுக பேரில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலர்கள் மூலம் மட்டுமே ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இருப்பினும் கட்சியின் தலைமை அனுமதி பெறாமல் சில இடங்களில் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியின் கவனத்திற்கு வந்ததாக அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் புதிய கட்டுப்பாடுகளை கட்சி தலைமை தற்போது அமல்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் இளைஞர்களை இணைய வழியாக அதிகாரப்பூர்வமாக இணைக்கும் வகையில் விரைவில் சிறப்பு ஆன்லைன் பதிவு படிவம் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாகவும், அதன் மூலம் உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் நிகழ்ச்சிகள் அதிகாரப்பூர்வ நிர்வாகிகள் வாயிலாக ஒருங்கிணைக்கப்படும் என்றும் அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவரை பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியின் ஒப்புதல் இல்லாமல் யாரையும் கட்சியின் உறுப்பினராக சேர்ப்பதோ அதிமுக பேரில் கூட்டங்களை அல்லது நிகழ்ச்சிகள் நடத்துவதோ கூடாது என்று கட்சி தலைமை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு அதிமுகவில் ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியின் முன் ஒப்புதல் இல்லாமல் கட்சியில் புதிய உறுப்பினர்களை சேர்க்கவும் கூடாது. அதே போல கட்சியின் நிகழ்ச்சிகளை வேறு எங்கும் அதிமுகவுடைய பொதுச்செயலர் ஒப்புதல் இல்லாமல் நடத்தவும் கூடாது அப்படிங்கிறதா இப்ப அதிமுகவுடைய புதிய கட்டுப்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவாகவே அதிமுகவின் சார்பாக ஆன்லைன் செயலி ஒன்று உருவாக்கப்பட இருக்கிறது. அதுவும் அதற்குரிய முன்னோட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் வாயிலாக இளைஞர்களை அதிகப்படியாக அதிமுகவில் இணைப்பது, அது மட்டுமல்லாமல் அதிமுக எங்கெங்கே நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என அனைத்தையுமே ஆன்லைன் வழியாகவே தற்போது உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சமீபத்தில் கூட அதிமுகவுடைய ஐடி விங் சரி கிடையாது, ஏஐ தேர்ந்தவர்களுக்குத்தான் அதிமுகவிலே முக்கிய பொறுப்பு என்பது கொடுக்கப்படும், அதாவது ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் முக்கிய பொறுப்பு என்பது கொடுக்கப்படும் என சொல்லி எடப்பாடி பழனிசாமியோடு அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருந்தார். அந்த அறிவிப்புக்கு ஏற்பதான் தற்போது அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து போகிறவர்கள் போய்கொண்டே இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்பட போவது கிடையாது. அதிமுகவிலே கண்டிப்பாக உண்மையான ஒருத்தருடன் இருக்கும் வரைக்கும் அதிமுக எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.